அனைவருக்கும் வணக்கம். 2026ஓட 12ஆம் வகுப்பு மாணவ, மாணவியர்களுக்கான ஒரு பரபரப்பான ஒரு பொதுத் தேர்வு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மாரி ஒரு சூழ்நிலையில, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு நடக்கக்கூடாத ஒரு கொடூரமான ஒரு துயர சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகில இருக்கக்கூடிய வேடநத்தம் அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி சகோதரி அவங்க வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமான முறையில வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது அவங்க வந்து தன்னோட பொதுத் தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன வந்து அவங்க செஞ்சுகிட்டு இருக்க வேளையில, தன்னுடைய இயற்கை உபாதைய வந்து கழிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புதர்கள் நிறைந்த இடத்துக்கு வந்து அவங்க சென்றிருக்காங்க. போயிட்டு ரொம்ப நேரமும் ஆகி அவங்க இன்னும் காணல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு, அவங்களோட அப்பா, அம்மா வந்து தன்னோட உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லி, இந்த மாரி பொண்ணு வந்து போயிட்டு ரொம்ப நேரமா ஆயிடுச்சு. யாரையும் காணல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க போய் பின்னாடி போய் தேட போயிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆயிருக்கு. 10 மணி வரைக்கும் தேடி பார்த்துட்டு, போய் காவல் நிலையத்தில நம்ம போய் புகார் குடுக்கலாம் அப்படின்னு, தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில போயிட்டு புகார் குடுக்குறாங்க. அங்க போயிட்டு குடுக்கும்போது, "இது எங்களோட டிவிஷன்ல வராது. நீங்க போயிட்டு விளாத்திக்குளம் டிவிஷன்ல குடுங்க, கொளத்தூர் டிவிஷன்ல குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கருந்து அவங்கள அலைக்கழிச்சிருக்காங்க. அங்கருந்து கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது, "இது எங்களோட டிவிஷன்ல வராது. எங்களுக்கு 20 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் எங்களோட டிவிஷன்ல வருவாங்க. 20 வயசுக்கு கீழ இந்த பொண்ணு வந்து 17 வயசு தான் ஆவுது. அதனால நீங்க வந்து விளாத்திக்குளத்தில இருக்கக்கூடிய பெண்கள் காவல் நிலையத்தில போயிட்டு கேஸ் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஏற்கனவே மனது நொந்து இருக்கக்கூடிய பெற்றோர அங்க இங்கன்னு அலைக்கழிச்சு, சரி பக்கத்துல இருக்க விளாத்திக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சொல்லலான்னு அங்க போய் சொல்லும்போது, அங்க அந்த சமயத்துல டியூட்டில இருந்த காவல் ஆய்வாளர், பெண் காவல் ஆய்வாளர் பிரவீனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாரி சமயத்துல வந்து நாங்க 10 மணிக்கு வந்து ஆள் இல்ல. நாங்க வந்து போலீஸ் பற்றாக்குறையா இருக்குது. ஸோ அதனால நாங்க இந்த சமயத்துல வந்து எங்களால கேஸ் எடுக்க முடியாது. நீங்க வந்து காலையில 10 மணிக்கு வாங்க. அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அந்த பொண்ண பத்தி ரொம்ப தப்பாவும், உங்க பொண்ணு வேற யாரு கூடயாவது ஓடி போயிருக்கும். அப்படின்னு ஏற்கனவே உங்க பொண்ண காணல அப்படின்னு சொல்லி ஒரு நொந்து மனது நொந்து போயிட்டு ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆயி இருக்கக்கூடிய இந்த மாரி சமயத்துல, உங்க பொண்ணு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு பெண்ணாக இருந்து இன்னொரு பெண்ண பத்தி அவங்க வந்து ஒரு கவலையே படாம, வாய் கூசாம எப்படி அவங்களால சொல்ல முடிஞ்சது அப்படின்றது தெரியவே இல்ல. இது என்னைக்கு நடந்திருக்குன்னா, செவ்வாய்க்கிழமை. அதாவது 10ஆம் தேதி ஈவினிங் போயிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. இப்ப எங்களால உங்க கம்ப்ளைண்ட்ட எடுக்க முடியாது. நீங்க நாளைக்கு வாங்க, காலையில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பெற்றோர வந்து காவல் நிலையத்திலருந்து அனுப்பி வச்சுர்றாங்க. வேற வழி இல்லாம அவங்களும் காலையில புகார் குடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, பரவால்ல நம்ம குழந்தை வந்து எங்க இருந்தாலும் கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கும். காலையில வந்து நம்ம புகார் குடுத்து எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி, அவங்க தெரிஞ்ச உறவினர்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலயும் தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் குடுக்கலான்னு சொல்லிட்டு, காலையில வந்து குடுக்கும்போதும், அதாவது அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் அத அவங்க வாங்குறதுக்கே 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆக்குனதாவும், அந்த பேட்டியில வந்து அந்த பெற்றோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப தரக்குறைவா நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப அதாவது எங்க நேரத்த வந்து அவங்க வந்து ரொம்ப அலக்களிச்சாங்க. அதாவது அந்த பெண் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டு, அந்த பெண்ண வந்து ஒரு புதர்லருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த புதர்லருந்து கண்டுபிடிச்ச இடத்துலருந்து அந்த பொண்ண வந்து ஒரு ரொம்ப அந்த வெளிய வந்திருக்கக்கூடிய ரத்தம், அந்த வாயி, முகம் அந்த இடத்துலலாம் வீங்கி இருக்கும்போது, அந்த இடத்த அந்த பிளட் வெளிய வந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. அதாவது ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ண வந்து வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது. அப்ப போலீஸு நேத்து நைட்டே வந்து இந்த ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸா ஆக்ட் எடுத்து, அந்த பொண்ண கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு மேற்பார்வையில நடத்தியிருந்தாங்கன்னா, இந்த கேஸ் அந்த பொண்ண வந்து எப்படியாச்சும் உயிரோட மீட்டு இருக்கலாமே! அப்படின்றது தான் அந்த உறவினர்களோட பெரிய கோரிக்கையா இருக்கு. என்னதான் இருந்தாலும், ஒரு பள்ளி மாணவி காணல அப்படின்னு சொல்லி, ஒரு பெற்றோர்கள் வந்து மனம் நொந்து நைட்டு வந்து கேஸ் கொடுக்கும்போது, போலீஸோட அலட்சியம், மிகப்பெரிய அலட்சியம். அதாவது இந்த விஷயத்த வந்து ரொம்ப சிவியரா நம்ம கண்டிக்க வேண்டியது. ஒரு போலீஸ வந்து நம்ம நம்பி எதுக்காக போறோம்? நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அவங்க வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம போலீஸ தேடி போறோம். ஆனா போலீஸே போயிட்டு, உன் பொண்ணு வந்து இப்படி போயிருப்பா, அப்படி போயிருப்பான்னு சொல்லி தரக்குறைவா பேசினது மட்டும் இல்லாம, நீ காலையில வா அப்படின்னு சொல்லிட்டு, கேஸ் எடுக்காம காலையில வா அப்படின்னு சொல்லி அலக்களிக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்றது தெரியல. இப்ப மட்டும் இல்ல.
இந்த மாரி நெறைய பாலியல் வன்கொடுமை அப்படின்றது கடந்த ரொம்ப வருடங்களா நடந்துகிட்டே வருது. அதுவும் இந்த கடந்த 2, 3 அதாவது கடந்த ஒரு 14 நாட்கள், அதாவது 2 வாரத்துக்குள்ளேயே ஒரு 10, 15 நாள்லயே வந்து நெறைய நடந்திருக்குது. சென்னையில பார்த்தா ஒரு கல்லூரி மாணவியவை கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில வந்து ஒரு முதியவர்கள வந்து வன்முறை செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த 7 வயது குழந்தைய, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைய தொடுறதுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னே தெரியல. நாமக்கல் மாவட்டத்தில குமாரபாளையம் அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய போயிட்டு எப்படி அவைங்களுக்கு இந்த தைரியம் எப்படி வருது? அப்ப இந்த அரசு மேல அவைங்களுக்கு அந்த பயம் அப்படின்றது இல்லவே இல்லல்ல. அப்ப இந்த பாலியல் வன்கொடுமைன்னா என்ன? பாவம் நம்மள போயிட்டு ஜெயில்ல போடுவாங்க. கொஞ்ச நாள்ல விட்டுருவாங்க. நம்மளும் அடுத்தத பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப அந்த சட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கதா இல்லாத ஒரே ஒரு காரணத்தால தானே. எங்க போனாலும் முதல்வர் ஐயா சொல்லிக்கிறாங்க. தமிழ்நாடு அப்படின்னாலே பெண்கள் பாதுகாப்பு. பாதுகாப்பு அப்படின்ற பேர்னாலே தமிழ்நாடு அப்படின்னு. உங்க பெண்கள் பாதுகாப்போட வெளிச்சத்த தான் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே! எவ்வளவு நடந்துகிட்டு இருக்குன்னு. அதாவது நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது பொள்ளாச்சியில நடந்த விஷயத்த எவ்வளோ பெரிய விஷயமா நீங்க வந்து சித்தரிச்சு, அத எவ்வளோ பெரிய இதா காமிச்சீங்க. அதிமுக பீரியட்ல. அதிமுக பண்ணது அவங்க ஆட்சி சரியில்லன்னு சொல்லி தானே உங்களுக்கு இப்ப ஆட்சிய வந்து மாத்தி குடுத்தாங்க. அப்ப உங்களோட ஆட்சியிலயுமே இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கே! ஒவ்வொரு விஷயங்களும் அது ரொம்ப நெறையா. அதாவது இரட்டை கொலை நடக்குது, காவல்துறை மரணம் நடக்குது. இப்ப சமீபத்தில கூட மானாமதுரையில ஆகாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர வந்து அடிச்சே கொன்றுருக்கீங்களே! இதே தான் திருப்புவனத்தில அஜித்குமார் அப்படின்ற ஒருத்தரோட கொலை வழக்கு. இந்த விஷயங்கள் இப்படி வரிசையா காவல்துறைக்குமே அரசு அதாவது மக்கள் மேல வந்து அந்த ஒரு இது கிடையாது. பயம்ன்றதே கிடையாது. இவங்க என்ன பண்ணிற முடியும்? நம்ம அடிச்சுக்கோன்னா என்ன பண்ணிரும்? அப்படின்ற ஒரு மனநிலை. அப்ப இவ்வளவு தைரியம் அப்படின்றது எங்க இருந்து தான் அவங்களுக்கு வந்தது? இந்த அரசு என்னதான் அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது? இதுவே அதாவது நம்மளும் பார்க்குறோம். இந்த இவ்ளோ பெரிய முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது, இத பத்தின ஒரு விவாத குழுவோ, இத பத்தின ஒரு விஷயம் சிவியரான ஆக்ஷனோ, ஒரு சட்ட திருத்தமோ எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. ஆனா இதுவே ஒரு பெரிய நியூஸா ஹெட்லைனா போட்டுருவாங்க. த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் என்ன நடந்தது? சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் ஏன் விவாகரத்து? அத போயிட்டு பெரிய விஷயமா, நாட்டு மக்களுக்கு இதுவா ரொம்ப முக்கியமா தேவைப்படுது? என்னங்கய்யா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாட்ல ஒரு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலைய உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது ஒரு பொண் குழந்தைய பழைய காலத்துல இருந்து இப்பதான் பொண்ணுங்கள கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க மறுபடியும் பழைய காலத்துக்கே தள்ளிக்கிட்டு போறீங்களே! இது எந்த வகையில உங்களுக்கு நியாயமா தோணுது? இது மட்டுமா நடந்துகிட்டு இருக்குது? ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தா, பெண்களுக்கான கொடுமை நடந்துகிட்டே இருக்குது. அப்ப சொல்ல வேண்டிய விஷயங்களே இத்தன இருக்கும்போது, அப்ப சொல்லாம இன்னும் எவ்வளோ விஷயங்கள் உள்ள மறைச்சுக்கிட்டு இருக்கும்? அப்ப யோசிச்சு பாருங்க. காவல்துறையும் அதாவது ஜனவரி இப்ப கடைசி ஒரு ஜனவரி மந்தோட லாஸ்ட்ல 30ஆம் தேதி ஒரு பெண் வந்து ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு தகவல் குடுக்குறாங்க. இந்த மாரி என்னோட வீட்ல சூழ்நிலை சரியில்ல. எனக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. காவல்துறையோட அஜாக்கிரதையால அந்த பொண்ணு அடுத்த நாள் இறந்து போயிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு காவல்துறை வந்து ரொம்ப ஒரு அஜாக்கிரதையான சூழ்நிலையில இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? காவல்துறைய வந்து தன் வசம் படுத்தி வச்சிருக்கிறது யாரு? தமிழக அரசு, முதல்வர் அவர்கள் நீங்க தானே! அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இப்ப கனிமொழி அக்கா வந்து பார்க்க போயிருக்கிறாங்களாமா. பார்க்க போனப்ப வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுறதுக்கான வார்த்தைகளே இல்லையாமா. ஏங்க அதாவது தூத்துக்குடின்றது வந்து கனிமொழி அக்காவோட பெரிய கோட்டை. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டெபியூட்டே நடத்துனாங்க. ஆனா அந்த மாவட்டத்தில தான் அ பெரிய பெரிய இப்போ பெரிய பெரிய இது நடந்துகிட்டே இருக்குது. கொலைகளா இருக்கட்டும், இப்ப நடந்திருக்கக்கூடிய ஒரு பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் அந்த மாரி இடத்துல தான் நடந்திருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் பெரிய ரீசன் தான் என்ன? அப்ப இந்த தமிழக அரசு வந்து சரியான முறையில இல்ல தானே! ஆனா மத்த விஷயங்கள், நாங்க வந்து இவ்வளவு பணம் குடுத்தோம். உங்களுக்கு இவ்வளவு குடுத்துட்டோம். இந்த விஷயங்கள் செஞ்சுட்டோம். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாமா நாங்க கேட்டோம். முதல்ல பெண்களுக்கான பாதுகாப்ப குடுங்க. அடிப்படை இளைஞர்களுக்கான பாதுகாப்ப குடுங்க. மக்கள் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த ஒரு இதுவே கிடையாதே. ஈஸியா இவங்கள கொன்றலாம். அடுத்த ஒரு விஷயத்த நோக்கி போயிருவாங்க. இத மறந்துருவாங்க அப்டின்ற ஒரு உங்களோட அந்த பார்வை இருக்குதே.
அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? அது ரொம்ப ஒரு தரங்கெட்டதா இருக்குது. சீக்கிரமா ஒரு நல்ல வழிய பொறக்கணும். நல்ல வழிய பொறந்துட்டு, சீக்கிரமா இதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இந்த மாரி ஒரு தீய செயல்கள செய்யக்கூடியவங்கள ரொம்ப வன்மையா கண்டிச்சு, முடிஞ்சா அவங்கள நடு ரோட்ல வச்சு, அதே இடத்துல அறுத்து போடுங்க. அப்பதான் இந்த மாரியான ஆளுங்க இன்னொரு தடவ ஒரு பொண்ண தொடணும்னு நெனச்சாலே பயப்படுவாய்ங்க. இந்த மாரி ஒரு காம வெறி புடிச்ச நாய்ங்கலாம் இன்னும் இந்த தமிழ்நாட்டுல, இந்த பூமியில இருந்துகிட்டு இருக்காய்ங்கன்னா, அதுக்கெல்லாம் முக்கியமான ரீசன் அவங்களுக்கு பயம் அப்படின்றது ஒண்ணு இல்லாம இருக்கிறது தான். ஒரு சின்ன குழந்தையிலிருந்து 12வது படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவி, வயதானவங்க வரைக்கும் எல்லாத்தையும் தொடுறான்னா, அப்ப அவன் எந்த அளவுக்கு காமம் அப்படின்றதுல ஊறி போயிருப்பான். பயம் அப்படின்றதுல இல்லாம போயிருப்பான். அப்ப அந்த எல்லா விஷயத்துலயும் அவன வன்மையா கண்டிச்சு, அவன கண்டிப்பா சட்டத்து முன்னாடி நிப்பாட்டி, அவனுக்கு கடுமையான ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படின்றத இளைஞர்கள் சார்பாவும், பொதுமக்கள் சார்பாவும் நாங்க கேட்டுக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த உங்களுக்கு புதுவிதமான அப்டேட்களும், அடுத்தடுத்த நியூஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்க்கு, உங்களோட உறவினர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் தர்மா. இது உங்களுடைய பிராண்டட் சேனல். வணக்கம்.